நானும் ஒரு சராசரி மனிதன்தான். நடிகர் மோகன்லால் பேட்டி. இந்திய சினிமால கிட்டத்தட்ட 350 படங்களுக்கும் மேல நடிச்சு மலையாள சினிமால சூப்பர் ஸ்டாரா இருக்கிற மோகன்லால் அவர்கள், அவரோட பழைய படங்களை பார்க்கும்பொழுது அவரையே மீறி அவர் கண்ணுல கண்ணீர் வந்துருமா. ஏன்னா அவர் கூட நடிச்ச பாதி பேர்ல இன்னைக்கு யாருமே உயிரோட இல்லை. அதனால நானும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். நானும் ஒரு சராசரி மனுஷன்தான். நான் இவ்வளவு பெரிய நடிகனா இருக்கலாம், என்கிட்ட இவ்வளவு பணங்கள் இருக்கலாம், இவ்வளவு பேரு புகழ் எல்லாம் இருந்தும் எல்லாமே ஒரு நாள் போயிடும். அதாவது இறைவனோட இறுதி தீர்ப்புல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அதெல்லாம் மறந்துதான் நாம சில நேரங்கள்ல சில விஷயங்களை ஆணவத்திலேயோ கர்வத்திலேயோ தான் என்ற நினைப்பிலேயோ பண்ணிடுறோம். ஆனா யதார்த்தம் என்னன்னா, காலம் போக போக நாம யாருன்னு நமக்கு நல்லா புரியும். அப்ப வருந்தி பயன் இல்லை. வாழும் நாள சந்தோஷமா வாழணும். நாம எல்லாருமே பணம், பேரு, புகழ் எல்லாம் சம்பாதிக்கணும். ஆனா அது பின்னாடி போறன்ற பேர்ல நாம நம்மள இழந்துடக்கூடாது. நாமளும் ஒரு சராசரி மனுஷன் தான் அப்படின்றத மறந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நடிகர் மோகன்லாலுக்கு இருக்கிற இந்த மனநிலை கேரள சினிமாக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு நார்மலான மைண்ட் செட் தான். அவங்க எப்பவுமே மக்களோட மக்களா தான் இருப்பாங்க. மக்கள்ல இருந்து தனிப்பட்டு வேறுபட்டு ஒரு மனிதரா தங்களை காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்கள கேரள மக்களும் வெறும் நடிகர்களா தான் பார்ப்பாங்க. அவங்கள கடவுளாவோ தலைவராவோ பார்க்கவே மாட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் தான் ஒரு நடிகரை கடவுளாவோ இல்ல ஒரு தலைவராவோ அவங்க பின்னாடி வந்து ஒரு அடிமை போல நடந்துப்பாங்க. அந்த நடிகர்களும் அதை சரியா பயன்படுத்திக்கிறாங்க. இந்த பதிவு மூலியமா நான் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல. அரசியலுக்கு வந்த உடனே அவங்க தலைவர்கள், அது யார் வேணாலும் சரி, நடிகர்கள் கூட வரலாம். ஆனா ஒரு சினிமாக்காரங்க தலைவர் கிடையாது. அவங்க வெறும் நடிகர்கள் தான். இந்த புரிதல் நடிகர்களுக்கும் இருக்கணும், ரசிகர்களுக்கும் இருக்கணும். அப்பதான் சினிமாவுல அரசியல் இருக்காது, அரசியல்ல சினிமா இருக்காது. ரெண்டும் வேற வேறன்ற புரிதல், தெளிவு மக்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். இல்லைன்னா தமிழக மக்களுக்கும் சரி, இந்திய மக்களுக்கும் சரி, எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு குழப்பமே தீர்வு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பதிவோட இறுதியா நான் சொல்ல வர்றது, சினிமாக்காரங்களா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், விளையாட்டு வீரர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களும் சாதாரண மனுஷங்க தான். அவங்க பின்னாடி போறேன், அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறேன் அப்படின்ற பேர்ல உங்களோட நேரத்தையும் உங்களோட பணத்தையும் உழைப்பையும் வீணடிச்சிடாதீங்க. அவங்களோட வாழ்க்கைய அவங்க வாழட்டும், நம்மளோட வாழ்க்கைய நாம வாழ்வோம். வாழ்க்கை வாழ்வதற்கு. நன்றி.